நாளிலே ஆண்டவர் சிலுவையிலே செய்த காரியங்களை நாம் தியானிக்கும்படி வந்திருக்கிறோம். கடந்த காலங்களில் நம்ம விசுவாச மக்களே கொஞ்சம் பேர் பல காரியங்களை பகிர்ந்து கொண்டாங்க. இந்த வருஷத்துல ஒரே செய்தியா இருக்க போகிறது. சிலுவை மரணம் அப்படின்னு சொல்லும்போது பலருக்கும் பலவிதமான எண்ணங்கள் வரும். கிறிஸ்தவன் ஜெபிக்கும் போது சொன்னாப்புல இது துக்கப்படுற நாள் கிடையாது, இது ஆண்டவர் நமக்காக செய்த நன்மைகளுக்காக நாம் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு. அதனாலதான் இங்கிலீஷ்காரங்க இது குட் ஃப்ரைடேன்னு சொல்றாங்க. இது துக்க வெள்ளின்னு அவங்க சொல்றது இல்லை, அவங்க சொல்றது எப்படி சொல்றாங்க? குட் ஃப்ரைடே, நல்ல ஒரு வெள்ளிக்கிழமை. தேவன் நமக்கு நன்மை செய்வதை நினைவு கூறுகிற ஒரு நாள். இது எப்படி நியமிக்கிறாங்க அப்படின்னா ஆதாரமாக நினைக்கிறேன், அந்த அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு ஞாயிற்று வெள்ளிக்கிழமை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதனால அது மாறிக்கிட்டே வரும். ஆனால் ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே மரித்தது நினைக்கும் போது நம்ம முதல்ல சொன்ன போல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருமான எண்ணங்கள் வருது. நம்ம கோயில்பட்டியில ஊழியர்கள் ஆரம்பிச்ச நாட்கள்ல ஜீசஸ் அப்படின்னு ஒரு திரைப்படத்தை போட்டு கோயில்பட்ட பல தெருக்கள் எல்லாம் நம்ம போய் காட்டணும். அவர் சிலுவை காட்சி வரும்போது ஆண்டவர் அறியாதவர்கள் நிறைய பேர் அழுவாங்க. ஏழாயிரம் பக்கத்துல ஒரு கிராமத்துல போய் போட்டுட்டு இருந்தோம். ஒரு பாட்டி எதிர்த்து திரையில வர்ற அந்த ஆண்டவரை சாட்டுக்கு அடிப்பாங்கல்ல, சிலுவையில அடிப்பாங்கல்ல, அவங்கள போய் அடிக்க போகுது திரையில போய். அது படமா உட்காருங்க அப்படின்னா அது பயங்கர டென்ஷன். நல்ல மனுஷனை இப்படி போய் அடிக்கிறாங்களே அப்படின்னு. அந்த மாதிரி ஆண்டவரை சிலுவையில் அடிச்சிட்டாங்க அப்படிங்கும் போது ஒரு நல்ல மனுஷனுக்கு நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுகிறவர்கள் உண்டு. கொஞ்சம் பேர் நம்ம ஆண்டவரை சிலுவையில் அடிச்சிட்டாங்க அப்படின்னு துக்கப்படுறவங்க உண்டு. இப்படி ஆண்டவரை நினைச்சு பல பேரும் துக்கப்படுகிறார்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இது வழக்கமான ஒரு பண்டிகையாக, வழக்கமான ஒரு ஆராதனையாக கொண்டாடுகிற ஒரு கூட்டமும் இருக்குது. இன்னொன்று எது தான் நமக்கு என்ன அப்படின்னு போடுறவங்க இருக்காங்க. பல விதத்திலே இருக்கிறார். ஆண்டவர் கல்வாரி சிலுவைக்கு போகும்போது அவர் எருசலேம் நகரத்து வீதியிலே சிலுவையை சுமந்து கொண்டவராக அவர் கடந்து போகிறார். ஆண்டவர் போகும்போது நாம் இங்க வாசித்த யோவானை வாசித்த அந்த வேத வசனத்தின்படி ஆண்டவர் அந்த சிலுவையை சுமந்து போறதுக்கு முன்னால ஒருத்தர் ஒரு போர்டை எழுதி அதை சுமந்துட்டு போறாங்க. அது 3 மொழிகளிலே எழுதியிருக்கிறது. நம்ம ஏசுநாதர் படம் வெளிச்ச இடத்துல சிலுவை படத்தை சில பேர் வச்சிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தலைக்கு மேல அணியன் ஆலை அப்படின்னு எழுதிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா நாசரேத்தூர் இயேசு யூதருக்கு ராஜா அப்படின்னு சொன்னார் அப்படின்னு. அந்த நாட்களிலே ரோமர்கள் இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ரோமர்கள் ஒருவருக்கு தண்டிக்கணும்னா அவங்களுடைய என்ன குற்றம் செஞ்சாங்க அப்படிங்கிறத முதல்ல சொல்லுவாங்க. அதுல மரண தண்டனை யாருக்கு விதிக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க செய்த குற்றங்களை, அவங்க அவர்கள் சம்பந்தப்பட்ட குற்றங்களை எழுதி முன்னாடி தூக்கிட்டு போவாங்க. சிலுவையை தான் அன்னைக்கு மரணம் என்பது, மரண தண்டனை என்பது ரோமருடைய முறை சிலுவை மரணம். சிலுவையில் அடிச்சு கொண்டுருவாங்க. யூதர்கள் கல்லால எரிஞ்சு கொள்வாங்க. நம்ம ஊர்ல எப்படி மரணம் நிறைவேற்றுறாங்க? தூக்குல போடுவாங்க. ஒவ்வொரு விதமாய் மரணத்தை நிறைவேற்றுவாங்க. அப்படி ஊருக்கு வெளியிலே ஆண்டவரை சிலுவையில் அடிக்கும்படி நிர்பந்தித்து அவர் சிலுவையை சுமந்து வர வைக்கிறாங்க. முன்னால இந்த குற்றச்சாட்டை எழுதி தூக்கிட்டு போறாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த நாட்கள்ல இப்படி தூக்கிட்டு போகும்போது யாராவது ஒருத்தங்க வழியில பார்த்து இவர் மீது சுமத்தப்பட்ட குற்றம் பொய்யானது, இவர் நீதிமான் அப்படின்னு வழக்காடுனா அப்படி நிறுத்திடும். நிறுத்தி அவரு இந்த குற்றத்தை செய்யலன்னு சொன்னா அங்க விடுதலை செஞ்சுருவாங்க. அதுக்குதான் அவங்க மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை எழுதி அது 3 மொழியில எழுதிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா பாமர மக்கள் வாசிக்கிறதுக்காக அவங்க பேசுற சொந்த மொழியில எபிரேய மொழி, அராமிக்கு சொல்ற எபிரேய மொழி எழுதிருப்பாங்க.
எனக்காய் பேசுகிறேன். அப்ப அவருக்கு தெரியும் கைவிடப்பட்ட நிலைமைனா என்ன. நமக்காக பேசுறதுக்கு ஆறு இல்லை அப்படின்னு நாம சொல்றோமே, அது அனுபவபூர்வமாய் உணர்ந்தவர் அந்த ஆண்டவர். நம்ம சின்ன சின்ன காரியங்கள் நம்ம நினைக்கிறோம், நமக்காக பேச ஆள் இல்லை, நமக்காக வளர்த்தாட ஆள் இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். சிலுவை மரணத்துக்கு போறார், ஒரு தவறு செய்யாத தேவகுமாரன், அவரிடத்துல நன்மையை பெற்றவர்கள், ஆசீர்வாதங்களை பெற்றவங்க, அவர் அப்படி இல்லைன்னு ஒருத்தருமே பேச. அப்படின்னா ஆண்டவருடைய மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிப்பார். ஆனாலும் ஒரு சிலர் இயலாமையிலே அவர்கள் நன்மையை பெற்றவர்கள் பெண்கள் தெருக்கள் இருந்து அழுது இருக்கிறார். இப்படி ஆண்டவரை சாட்டையால் அடிக்கிறாங்களே, மரணத்தை நிறைவேற்ற போறாங்களே என்று அவர்கள் அழுகிறார். அப்ப ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் அப்படின்னு. அப்ப நீங்க அழ வேண்டியது யாருக்காக அழணும்? நமக்காகவும் நம்ம பிள்ளைகளுக்காகவும் அழணும். ஆண்டவர் சிலுவையிலே மரித்து நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து நம்முடைய பாவங்களை சாபங்களை நீக்கி இருந்தோம். இன்னும் நமக்கு விடுதலை இல்லை, பிள்ளைகளுக்கு விடுதலை இல்லையே. இன்னும் ஆண்டவர் அறியாம இருக்காங்களே, ரட்சிக்கிற இடத்துல வராம இருக்காங்களே, பாவத்தை சாபத்திலிருந்து விலகி வரலையே, ஆண்டவரை உறுதியாக பிடிச்சுக்கலையேன்னு சொல்லி நமக்காகவும் நம்ம பிள்ளைகளுக்காகவும் அழணுங்க. அப்ப இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அல்லது புனித வெள்ளி அல்லது நல்ல வெள்ளி அல்லது சில சொல்ற போல துக்க வெள்ளி ஏதாவது இருக்கட்டும், இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது எதுக்குன்னா நம்மை குறித்தும் நம்முடைய பிள்ளைகளை குறித்தும் யோசித்து அவங்களுக்காக ஜெபிக்கத்தான். அது நமக்காக நம்ம பிள்ளைகளுக்காகவோ அதுபடிதான் நாம் நம்பிக்கை வந்திருக்கோம். யாரோ ஆண்டவர் சிலரிச்சிட்டாங்க, ஆண்டவருக்காக நீங்களான அழ வேண்டியது நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய எதிர்காலத்துக்காக நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்துக்காக கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்க நம்ம வந்திருக்கோம். எத்தனை பேர் புரியுது? வழக்கமான ஒரு ஆராதனை இல்லை. அதே நேரத்துல மற்ற நினைக்கிற மாதிரி இது ஒரு பெரிய துக்கனாலும் இது இல்லை. இது ஒரு பாரம்பரியத்தின்படி நீங்களான அனுஷ்டிக்கிற ஒரு பண்டிகை நாளும் அல்ல. நம்மை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நாள், நம்முடைய குடும்பங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நாள், நமக்காக நம்ம குடும்பத்துக்காக ஜெபிக்கிற ஒரு நாள். ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு ஜெபத்துக்குள்ளாய் கடந்து போலான்னு இருந்தேன். எடுத்தவங்க வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5-8 வரைக்கும். இது பவுலடியார் பிலிப்பிய சபையாருக்கு எழுதுகிறார். இந்த நிருபத்தை சொல்லும் போது மகிழ்ச்சி நிருபம், சந்தோஷத்தின் நிருபம், நிருபங்களின் அரசி அப்படி கூட பல பேர்களை சொல்றாங்க. சந்தோஷத்தை பத்தி ரொம்ப அதிகமாய் இந்த பிலிப்பு நிருபத்திலே அவர் எழுதுகிறார். அப்படி எழுதும்போதுதான் பிலிப்பிய சபையாருக்கு இங்க பவுலடியார் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே. அது என்ன அர்த்தம்? அவர் என்ன நினைச்சாரோ, அவர் என்ன மனசுல இருந்தாரோ அதான் உங்ககிட்ட இருக்கட்டும். சரியா? சரி, படத்து வாசம். நல்லா கவனிக்கணும். ஆண்டவருடைய சிந்தனை என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். அந்த சிந்தனை தான் நமக்குள்ள இருக்கணும்னு அவர் சொல்றாரு. இப்ப ஆண்டவருடைய சிந்தனை என்னன்னா, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் யாரு திருத்துவத்துல ஒருத்தர், பிதா குமாரன் பரிசுத்தாவின்னு நம்ம சொல்றோம். ஆண்டவருடைய திருத்துவத்துல ஒருத்தர் நடுநிலையமா இருக்கிறவர் குமாரனாகிய இயேசு. அப்ப ஆண்டவரை போலவே இருக்கிறார், பிதாவை போலவே இருக்கிறார். சோ இவர் தேவனுடைய ரூபம். அப்படி தேவனுடைய ரூபமா இவர் இருந்தாலும், திருத்துவத்திலே ஒருவராய் தெய்வமாய் சர்வத்தை சிருஷ்டிக்கிற ஆண்டவராய் அவர் இருந்தாலும், தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக இருந்தாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படித்தவராகி
இங்கே 8வது வசனத்துல வாசிக்கிறோம், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு அப்படின்னு. தேவனுடைய ரூபமாய் இருந்தவர் மனுஷ ரூபமாய் மாறினார். எதுக்கு தேவனுடைய ரூபமாய் மனுஷ ரூபமாய் மாறினார்னா, நீங்களும் நானும் தேவனுடைய சாயலிலே தேவனுடைய ரூபத்திலே சிருஷ்டிக்கப்பட்டவர். ஆதியாகமத்திலே தெளிவாக வாசிக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், நமது ரூபத்தின்படியும் நமது சாயலாகவும் மனுஷரை சிருஷ்டிப்பாங்க அப்படின்னு சிருஷ்டித்தார். ஆனால் இந்த தேவ ரூபத்திலே தேவ சாயலே படைக்கப்பட்ட மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தையை மீறி சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சு அவனுடைய வார்த்தையின்படி தன்னை விட்டு போட்டதுனாலே உலகத்துக்குள்ள பாவமும் சாபமும் வருது. தேவ சாயலே தேவ ரூபத்தில் படைக்கப்பட்ட மனுஷன் சாத்தானுக்கு இடம் கொடுத்ததுனாலே தேவ சாயலை தேவ ரூபத்தை இழந்து விட்டான். தேவ மகிமையை இழந்துட்டான். இப்ப சாத்தானுக்கு அடிமையாய் சாத்தானை சொற்கேட்கிறவனாய் சகல நன்மைகளை ஆசீர்வாதத்தை இழந்தவனாய் மாறி போனான். இது தேவன் பார்த்தா தமது ரூபமாய் தமது சாயலே படைக்கப்பட்ட மனுஷன் இப்படி போயிட்டானேன்னு சொல்லி இவன் மீட்டெடுக்க என்ன வழின்னு பார்த்து தேவன் பல நேரங்களிலே பல தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் அனுப்பினார். ஆனால் ஒருவரும் முறையாய் ஆண்டவரை அறிந்து கொள்ள பல உபாய தந்திரங்களை ஜனங்கள் தேடிக்கொண்டார். அப்ப ஆண்டவர் பார்த்தார், தாமே தொடர்ந்து மனுஷனாக வரணும்னு சொல்லி திருத்துவத்திலே வெண்மையமா இருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷனாக தேவன் தேவ சாயலே படைக்கப்பட்ட நம்முடைய மனுஷன் வீழ்ந்து போனால் பாவத்தில் வீழ்ந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே இவனை திரும்ப தூக்கி எடுப்பதற்காக இவனுக்கு மறுவாழ்வு கொடுப்பதற்காக ஆண்டவர் இந்த பூமியிலே அவர் மனுஷ சாயலாய் வந்தார். எதுக்காக வந்தார்? தேவ சாயலாய் படைக்கப்பட்ட மனுஷனை வீழ்ந்து போன மனுஷனை திரும்பவும் தூக்கி தேவ சாயலை கொண்டு வருவதற்காக அவர் மனுஷ சாயலாய் இந்த பூமியில. அப்ப இயேசுவானவர் இந்த பூமியிலே சிலுவையிலே மரிப்பதற்கான மூல காரணம் என்ன? அடிப்படை காரணம் என்னன்னா, தம்முடைய சாயலே படைக்கப்பட்ட மனுஷன் பாவம் செய்து எல்லா வலிமைகளையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் இழந்து போனபடினாலே அவன் திரும்பவும் தூக்கி தம்முடைய சாயலுக்கு தம்முடைய ரூபத்துக்கு தம்முடைய சாணத்தை கொண்டு வரும்படியாய் கர்த்தர் இந்த பூமியிலே மனுஷ சாயலாய் வந்தார். மனுஷ ரூபத்தில் அவர் வந்தார். புரியுது? அப்போ அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தோம். அவர் எதுக்கு மனுஷ ரூபமாய் வந்தார்? தேவ ரூபத்தில் படைக்கப்பட்ட மனுஷன் அதை பாவத்தினாலும் சாபத்தினாலும் இழந்ததுனால திரும்ப அவர் தூக்கி நிறுத்துவதற்காக கர்த்தர் தியாகத்தை செய்தார். இது அடிப்படையாகும். அப்போ கல்வாரி மரணம் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் மனசுல என்ன சிந்தனை இருந்துச்சு? இங்க பவுலியார் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களுக்கு இருக்க கடவுள். அப்ப அவருக்கு என்ன சிந்தனை இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, நம்மளால சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் தேவ சாயலை இழந்து நன்மைகளை இழந்து ஆசீர்வாதத்தை இழந்து சாத்தானுக்கு அடிமையாகி போய் இவன் சகலவிதமான துன்பத்தினாலும் பிரச்சனைனாலும் தண்ணீரினாலும் நெருக்கத்தினாலும் வாழ்ந்துட்டானே, இவன் எப்படியாவது திரும்பவும் ஆதி மேன்மை கொண்டு வரணும், தம்முடைய சாயலை கொண்டு வரணுங்கிற ஒரு சிந்தனை தான் கர்த்தருடைய இதயத்துல இருந்துச்சு, கர்த்தருடைய மனசுல இருந்துச்சு. அப்படின்னா அந்த சிந்தனை நமக்குள்ள வரணும்னா நம்ம நம்மளை எப்படிதான் யோசிக்கணும்? தேவ சாயல் இருக்க வேண்டிய மனுஷன், கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டிய மனுஷன் பல நேரங்களில் விழுந்து போய் இன்னைக்கு இப்படி இப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கானே, நிம்மதி இல்லையே, சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே, இவங்களை எப்படி திரும்ப தூக்கி நிறுத்துறது அப்படிங்கிற சிந்தனை தான் நீங்க உங்களுக்கு எனக்கு வரணும். அது மாத்திரம் இல்லாம ஆண்டவர் எப்படி தம்மை தாழ்த்தினாரோ அவ்விதமாய் நாமும் நம்மளை தாழ்த்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். வேதம் சொல்கிறது, தம்மை தாமே பெருமையாக்கி அப்படின்னு, தம்மை தாமே பெருமையாக்கி அடிமையும் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக ஆண்டவர் மனுஷ ரூபமாக வந்தார். மனுஷாயில வந்தார்னா சாதாரண மனுஷனாக இல்ல, அவர் அடிமையும் ரூபம் எடுத்தார். யாரு? தேவ
நம்ம தேசத்திலேயே அடிமைகள் இருந்திருக்காங்க. ஆண்டான் அடிமை அப்படின்னு ஒரு காலத்துல இருந்தது. உயர்ந்த ஜாதின்னு சொல்லக்கூடியவங்க, தாழ்ந்த ஜாதின்னு சொல்லக்கூடியவங்க அடிமைகளாக வைத்திருந்தாங்க. தங்களுடைய காடுகரைகளை வேலைக்கு வச்சிருந்தாங்க. அவங்க இஷ்டப்படி லீவ் போடவோ எதுவும் செய்ய முடியும், சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, அடிமைகளாக வச்சிருந்தாங்க. சில தெருக்கள் வழியாக நடந்து போக முடியாது, செருப்பு போட்டு போகக்கூடாது, சைக்கிள்ல போகக்கூடாது, துண்டு போட்டு போகக்கூடாது. இப்படி எல்லாம் அடிமைகளாக சில இன மக்களை சில மக்கள் ஒடுக்கி வச்சிருந்தாங்க. தங்களை தாங்களே உயர்ந்த ஜாதின்னு சொல்லக்கூடியவங்க, அதிகாரத்தில் உள்ளவங்க, பணபலத்தில் உள்ளவங்க வேற சில மக்களை அடிமைகளாக வைத்திருந்தாங்க. இப்போ ஆண்டவர் அடிமையின் ரூபம் எடுத்தாருன்னா எப்படின்னு யோசித்தாங்க. சாதாரண மற்றவங்க பேசி கட்டுப்பட்டவரா, மற்றவங்களால் ஒதுக்கப்பட்டவரா, மற்றவங்களால் நிந்திக்கப்பட்டவரா ஆண்டவர் இந்த பூமியில வந்தார். கிறிஸ்துவுக்கும் கல்வாரி மரத்துக்கும் நெருங்கின தொடர்பு உண்டு. ஒன்றை தவிர்த்து ஒண்ணு நம்ம தியானிக்க முடியாது. சில பேர் கிறிஸ்துமஸ் தான் பயங்கர சந்தோஷப்படுவாங்க. ஆண்டவர் வந்தார் பெரிய வெள்ளிக்கிழமைனா ஐயோ ஆண்டவர் சொல்ல வச்சுட்டாங்க இப்படி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உண்மையான துக்கம் என்னைக்குதான் பரலோகத்திலே பரிசுத்தர் பரிசுத்தருங்கிற துதிகள் மத்தியில வாசம் பண்ண கர்த்தர் அது எல்லாத்தையும் இழந்து இது பூமியிலே வெறுமையாய் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் வந்தாருன்னா கொஞ்சம் யோசிப்பாங்க. நமக்கு அது எப்படி தெரியுது? ஆண்டவர் இந்த பூமியிலே அடிமையாக வந்தது நமக்கு சந்தோஷமா தெரியும். ஆனா நமக்காக ஒரு சிலுவையில மரிச்சார், உலகத்தின் பாவத்தையும் பாவத்தையும் சாபத்தையும் சுமந்திருக்கிறதுக்காக அது வெற்றி சிறந்தார் சிலுவையில் அப்படின்னா அது நமக்கு அழுகையா இருக்கு. சத்தியங்களை அறிய வேண்டிய பிரகாரமாய் நம்ம அறிந்து கொள்ளணும். அதான் இங்க அடிப்படை. புரிந்து கொள்ளுங்கள். ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாரா, சத்தியத்தை சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ ஆண்டவர் இந்த பூமியில மகிமையுள்ள தெய்வம், சர்வ சிருஷ்டிகர், வானத்தில் பூமியை உண்டாக்குற தெய்வம், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், அவர் அடிமை ரூபம் எடுத்து மனுஷனுடைய மீட்புக்காக வந்திருப்பாருன்னா அவர் மனநிலை எப்படி போட்டு யோசிப்பார். இந்த அளவுக்கு தம்மை அவர் தாழ்த்தி இருப்பார். நீங்க நம்ம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க. ஒண்ணும் இல்லாத நம்ம கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறார். இந்த ஆண்டவர் மாத்திரம் இல்லாம இருந்தா நம்ம பேர் கூட வெளியே தெரியாது. சங்கீதக்காரர் சொல்லுவாரு நம்ம உயிரோட விழுங்கி இருப்பாங்க. ஆனா அவர் தயவாய் நம்ம மீண்டு கொண்டபடினாலே, நம்ம ரட்சித்தபடினாலே நீங்க நானும் வாழ்ந்துருக்கோம். யோசிப்பார், நடைமுறை யோசிப்பார். நீங்க நம்முடைய சொந்த பந்தங்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த அனுபவம் வந்திருக்கா, இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கா, இந்த மேன்மையான அனுபவத்துல வந்திருக்காங்களான்னு பார்த்தா இல்லை. இன்னும் அவங்க கண்ணீரையும் வேதனையும் நெருக்கத்திலையும் பலவிதமான வழியில கடந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரு. எத்தனை போராட்டம் எத்தனை நெருக்கங்கள் இருந்தாலும் ஒரு தெய்வீக சமாதானம் ஒன்று நமக்குள்ள இருக்கு. ஒருவராலும் கொடுக்க முடியாத, ஒருவராலும் எடுக்க முடியாத ஒரு சமாதானம் தேவன் நம்ம கொடுத்திருக்கிறாரு. இது எவ்வளவு ஒரு பாக்கியம். எத்தனை முறை நம்ம மீட்கப்பட்டாலும் ஒவ்வொரு முறையும் நம்ம எழுந்து நிற்கத்தக்கதாய் தேவன் நம்ம கிருபை பாராட்டியிருக்கிறாரே. இது மற்றவங்களுக்கு கிடைக்கலையே. நம்மை நாம கொஞ்சம் ஆராய்ச்சிப்போம். தேவன் எவ்விதமாக நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப அவருக்குள்ள அந்த சிந்தனை இருந்துச்சுன்னா இப்ப நமக்குள்ள எப்படிப்பட்ட சிந்தனை இருக்கணும்? அதே தாழ்மையின் சிந்தனை, எளிமையின் சிந்தனை, மற்றவர்களை இந்த தெய்வீக அன்புக்குள்ள நடத்த வேண்டும்ங்கிற அந்த சிந்தனை நமக்குள்ள அதான் அவங்க எழுதுல. இது அடிப்படையான ஒரு காரியம். இது என்ன தெரியுதுன்னா அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். சிலுவை மரணம் என்பது சர்வ வல்லமையுள்ள தெய்வம் தம்மை தாமே தாழ்த்தின ஒரு நாள். தம்மை தாமே தாழ்த்தினார். ஆண்டவர் மேல ஒருத்தர் கைவிட முடியாது. எசமனையிலே ஆண்டவர் ஜெபிக்க போறார். பிரதான சீசர்களை அழைச்சிட்டு போறார். இது யூதாஸ் காரியத்துக்கு தெரியும். போய் சொல்லிக் கொடுத்து 30 வெள்ளிக்காசுக்காக 6 வர்க்கத்தை பதவாதிகளை கூட கொண்டு வராங்க காட்டி கொடுக்கிறதுக்கு. இந்த யூதாஸ் காரியத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் இதுதான் செய்யறாங்க. யூதாஸ் தனிப்பட்ட நபர் அன்னைக்கு தற்கொலை பண்ணி செத்துருக்கலாம். ஆனா அவனுடைய ஆவி இன்னைக்கு
எடுத்தாங்க அப்படின்னு ஆண்டவரை காட்டி கொடுக்கிற யூதாஸ்கள், இல்ல தேவ மார்க்கத்துக்கு விரோதமான யூதாஸ்கள். நாங்கள் புறஜாதி மக்களை ஆண்டவர் அறியாதவர்களை சொல்லலாம். ஒரு கூட்டம் பிஷப்மார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு விரோதமாய் கிறிஸ்தவத்தை அழிக்கணும்னு சொல்ற அரசியல் கட்சிகளுக்கு போய் கூட நின்றுட்டு இருக்கான். இவங்களுக்கு பேர் தான் என்னது? யூதாஸ். புரிந்து கொள்ளும். சரி, இங்க சத்தியத்துக்கு வாங்க. இங்க வேற வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் சிலுவை மரணம்ங்கிறது ஆண்டவர் தம்மை தாழ்த்தினார். அப்ப அவருக்குள்ள இருந்த அந்த தாழ்மை நம்ம உள்ளத்துல வரும். நல்லா கவனிக்கணும். தாழ்மை என்பது, எளிமை என்பது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஒன்று. ஆனால் ஏழ்மை அல்ல, தரித்திரம் அல்ல. வசனத்தை சரியா புரிஞ்சுக்கணும். கொஞ்ச பேரு எளிமையும் ஏழ்மையும் குழப்பிட்டு இருக்கணும். தாழ்மையும் தரித்திரத்தையும் குழப்பணும். தாழ்மை தேவை, தரித்திரத்தை தேவை நமக்கு கொடுத்தவர்கள புரிந்து கொள்ளும். ஏழ்மை வேற, எளிமை வேற. எளிமை என்ன? ஆங்கிலத்தில் சிம்பிளா இருக்கிறது சொல்லுங்க, சாதாரணமா இருக்கிறது. ஏழ்மை என்னது? கஷ்டப்படுறது. ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா தாழ்மையையும் எளிமையும் தானே ஒழிய ஏழ்மையும் தரித்திரத்தையும் அல்ல. அப்படி எவ்வளவுதான் வசதியா இருந்தாலும், கர்த்தருக்குள்ள எவ்வளவுதான் உயர்த்தி வைத்திருந்தாலும், கிறிஸ்துவுக்குள்ள இருந்த சிந்தை நமக்குள்ள வரும். ஆண்டவர் எப்படி தாழ்மையா இருந்தார், எப்படி எளிமையா இருந்தார், அது வரும். கொஞ்சம் பசிக்காம சாப்பிட்டோம் அப்படின்னா பேச்சு, வார்த்தை, செய்ய, நடத்த, பார்வை கொஞ்சம் பேருக்கு அப்படியே மாறிடும். சாப்பாடுக்கு கஷ்டப்பட்ட போது ஆண்டவர் அப்படிமோ, சொந்தமோ, பந்தமோ, ஐயாமோ, அக்காமோ யாரும் இருப்போம். எல்லாத்தையும் பசிக்காம சாப்பிட்டோம்னா நம்ம யாருக்கு என்ன, நம்ம தான் பெரியாரு அப்படின்னு ஒரு மேன்மை வந்துடுது, மேன்மை வந்துடுது, யாரையும் மதிக்கிறது. ஆனா வேதம் சொல்றது சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தவர், தாழ்மை உள்ளவராய் இந்த பூமிக்கு கடந்து வந்தார். நம்மளுடைய சுபாவம் எப்படி மாறணும்? ஆண்டவர் போல அவருக்கு இருந்த அதே சுபாவம், அவருக்கு இருந்த சிந்தனை நம்மகிட்ட எவ்வளவுதான் கர்த்தர் நம்மளை உயர்த்தினாலும், உலகத்துல உயர்த்தினாலும், பொருளாதாரத்துல உயர்த்தினாலும், சுகபலங்களை உயர்த்தினாலும், சமூகத்துல உயர்த்தினாலும், எந்த விதத்துல தேவன் நம்மளை உயர்த்தினாலும் சரி, ஒன்றே மறந்துடக்கூடாது, கர்த்தர் தான் எல்லா உயர்வுக்கும் காரணம். கர்த்தர் இல்லாம நாம இல்லை. அதை உணர்ந்தோம் சொன்னா நமக்குள்ள வீண் பேச்சோ, வீண் பெருமையோ, தலக்கணமோ ஒருவரும் கொஞ்சம் பேர் அப்படி இல்லை. ஆரம்பத்துல ரொம்ப எளிமையோ ஏழ்மையோ, கொஞ்சம் கர்த்தரை உயர்த்த ஆரம்பிச்ச உடனே தரகார முடியாது. நம்ம எப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்துக்கணும். பேச்சு, செய்கை எப்படி இருக்கு? இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு சில காரியங்களை கொஞ்சம் நேரம் தியானிச்சு முடிக்க போறோம். நேற்றையை விட இன்னைக்கு கொஞ்சம் வெயில் குறைஞ்சிருக்கு நினைக்கிறேன். அப்படிதானே சொல்றோம். எத்தனை பேருக்கு உடனே முடிக்கணும்னு நினைக்கிறீங்க? சரி, ஆண்டவர் வழக்கமா சொல்றபடி ஆண்டவர் மத்தியானம் 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் சில வேலை தூங்கினார். அப்படிதானே 6ஆம் மணி வேலையிலிருந்து 9ஆம் மணி வரைக்கும் சில வேலை தூங்கினார். அதுதான் மும்மொழி தியானம் என்று நம்முடைய சகோதர அநேகர் தியானிச்சுட்டு இருக்காங்க. உங்களை நான் அப்படி ஆண்டவர் சிலுவையில 3 மணி நேரம் தூங்கின மாதிரி உங்களை தொங்க வைக்க விரும்பல. சிலுவையில 3 மணி நேரம் ஆண்டவர் வெயில நமக்காக தூங்கினார். உங்களை நான் இன்னும் வெயில காக்க வச்சிருந்தா நீங்க போக தூக்கிட்டே போவீங்க. பேசுறாரு அந்த காலத்துல வெயில தூக்கிட்டாரு, எங்களையும் சேர்த்து தூங்க விட்டீங்களே அப்படின்னு இருக்கக்கூடாது. அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவர் சீக்கிரம் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அவர் கையில் சில காரியங்களை சிலுவையிலே தேவன் நமக்கு செஞ்சு சில காரியங்கள் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சரியா? நீங்க அக்கௌண்டிங் மூலமா எடுக்க முன்னால வைக்கிறேன். சரியா? கவனிங்க. முதல்ல பல முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஆண்டவருடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா அது 2 விதமாய் பிரிக்கலாம். ஒன்று, நமக்கு முன்மாதிரியான வாழ்க்கை. ஆண்டவருடைய வாழ்க்கைங்கிறது நமக்கு முன்மாதிரியான ஒரு பகுதி. அவர் செய்ததை அப்படியே நீங்களும் நானும் பின்பற்றணும். இன்னொரு பகுதி நமக்கு மாற்றான ஒரு
காரியம் நமக்கு பதிலாய் நமக்கு மாற்றாய் ஆண்டவர் நமக்காக செய்வார். அது நீங்கள் நாமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு பதிலாய் அவர் செய்திருக்கிறார் அப்படின்னா நீங்களும் நானும் சாட்டையை வாங்க வேண்டியது இல்லை. நீங்களும் நானும் சிலுவையிலே வெயில தொங்க வேண்டியது இல்லை. நீங்களும் நானும் பாடுகளையோ பாவங்களையோ சாபங்களையோ சுமந்து தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் நமக்கு பதிலாக ஆண்டவர் செய்து முடித்திருக்கிறார். இந்த கல்வாரி மரணம் அல்லது சிலுவை மரணம்னு சொல்றது ஆண்டவர் நமக்கு பதிலாக அவர் செய்தார். இப்போ அப்படி என்ன செய்தார் ஆண்டவர்? நமக்காக என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு பார்க்க போறோம். முதலாவது காரியம் எடுத்தவங்க வாசிக்கலாம். கலாத்தியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கலாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தினுடைய சாபத்திற்கு அவர் நம்மை நீங்களாக்கி விடுவித்தார். இன்னொரு வாசிங்க 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்றும் பரிசுத்த ஆவியினாலே என்று இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். வேதம் என்ன சொல்லுது? பழைய ஏற்பாட்டிலே எழுதியிருக்கிறது மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு. அப்படின்னா நீங்க வாசிங்களேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14 ஒருத்தர் வாசிங்க. இது ஒருத்தர் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். இப்ப ஆண்டவர் யாரை சபிக்கிறாரு? சர்ப்பத்தை சபிக்கிறாரு. நீ சபிக்கப்பட்டிருப்பாய் ஆண்டவர் சொன்னார். அடுத்து 17ஆவது வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். முதல்ல யார் சபிச்சாரு? சாத்தான். இப்போ சாத்தானுடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சதுனால இந்த ஆதாம் ஏவாள் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். சாத்தான் சபிக்கப்பட்டா பூமி சபிக்கப்பட்டுச்சு. அடுத்து 4ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். ஆதியாகமம் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். இப்போ மனுஷன் சபிக்கப்பட்டிருக்கான்னு போடு. அப்போ இந்த சாபம் எப்படி வந்துச்சுன்னு தெரியும். இந்த சாபத்துக்கு அடையாளம் என்ன அப்படின்னா மரத்திலே தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு வேதம் சொல்லுது. இங்க ஆண்டவரும் சிலுவை மரத்துல தான் தொங்கினார். அப்ப அவர் சபிக்கப்பட்டவரா அப்படின்னா கொரிந்தியர் நிருபத்தில் பவுல் சொன்னார். 1 கொரிந்தியர் 12:3 வாசிச்சோம். அவர் சிலுவை மரத்துல தொங்கினாரோ அவர் சாபத்துக்கு உட்படல. அப்ப எதுக்காக மரத்துல தூக்கப்பட்டார்? அதான் கலாத்தியர் எழுதுறாரு, நமக்காக அவர் சாபமானார். அப்போ மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் அப்படின்னா நம்ம எல்லாருக்காகவும் ஆண்டவர் மரத்துல தூக்கப்பட்டார். இந்த இடத்துல ஒரு வசனம் ஞாபகம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்க ஆபிரகாமோடு தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணார். ஆபிரகாமுக்கு நல்லாவே தெரியும். ஆபிரகாமை தேவன் அழைச்சார். ஆபிரகாம் அழைச்சிட்டு ஆபிரகாம் சொன்னார், உங்களோட உடன்படிக்கை பண்ண போறேன் அப்படின்னு சொன்னார். அந்த நாட்களே உடன்படிக்கை பண்ணணும் அப்படின்னா உடன்படிக்கை பண்ற 2 பேரும் ஒரு மிருகத்தை கொண்டு வந்து அதன் நடுவில் 2 துண்டமாய் வெட்டி 2யும் அந்த ரத்த மடுல பகுதிய நடுவுல வச்சு நேரா வச்சுட்டு இந்த உடன்படிக்கை பண்ற 2 பேரும் கையில போட்டு கொண்டு அந்த வெட்டப்பட்ட அந்த துண்டங்களுக்கு நடுவாக கூட நடந்து போகணும். அப்படி நடந்து போகும்போது 2 பேரும் சொல்லுவாங்க, நான் இதை செய்கிறேன் நீ இதை செய்யணும்னு பேசி உடன்படிக்கை பண்ணி கொள்வாங்க. இந்த உடன்படிக்கையை யாரு மீறுறாங்களோ, இந்த 2 பேர்ல யார் ஒருத்தர் மீறுறாங்களோ அவரு இந்த மிருகத்தினாலே 2 துண்டாக வெட்டப்படணும் அப்படிங்கிறது அவருடைய அர்த்தம். இப்ப ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் கூப்பிட்டார், நாம் கூட உடன்படிக்கை பண்ண போறோம். எதுக்கு உடன்படிக்கைன்னா உன்னுடைய ஜனங்கள் 400 வருஷம் அடிமையா இருப்பாங்க. அதுக்கு பிறகு விடுதலையாகி உங்களுடைய சொந்த தேசமாகி கானான் தேசத்துக்கு வாக்கு பண்ண தேசத்துக்கு நீங்க போக போறீங்க என்று சொல்லி உடன்படிக்கை பண்ண
வாசிக்கிறது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல இருக்கு. அயர்ந்த நித்திரையா வர பண்ணான். அவன் நல்லா தூங்கிட்டான். உடன்படிக்கை பண்ண முடியாது, தூங்கிட்டான். இப்போ ஆண்டவர் அந்த புகையாக அக்கினியாக 2 துண்டங்களுக்கு நடுவே நடந்து போறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் அவருக்காகவும் நடக்கிறார், ஆபிரகாமுக்காகவும் சேர்ந்து நடக்கிறார். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் ஆபிரகாமுடைய சந்ததி ஒரு நாள்ல பிரச்சனை பண்ணுவான், இவன் மீறுவான், சொன்னதை கேட்க மாட்டான். அப்ப அவங்க என்ன ஆகணும்? இதே மாதிரி வெட்டப்படணும். அந்த சாபத்துக்கு நீங்களாகிறதுக்காக கர்த்தர் தாமே நடந்தார். ஆபிரகாமுடைய சந்ததியாக மீறினார்கள். ஆவிக்குரிய ஆபிரகாமுடைய சந்ததியாக நாமளும் கடந்த காலத்திலே மீறிருக்கிறோம். இதுக்காகத்தான் கர்த்தர் அந்த உடன்படிக்கைப்படி அவர் சிலுவையிலே நமக்காக மரித்தார். ஆபிரகாமுடைய சந்ததியார் இப்படி வெட்டுண்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக கர்த்தரே அதுக்கு தனியாக வந்தார். அதுதான் சிலுவையிலே நிறைவேறிச்சு. அப்ப நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பாவம், சாவம், அக்கிரமம் இதெல்லாம் மாறணுங்கிறதுக்காகத்தான் கர்த்தர் சிலுவையிலே மரித்தார். அப்ப இந்த முதல் பகுதியில வாசிக்கிறோம். நம்முடைய சாபம்னு சொல்லுமே, கொஞ்ச பேர் சொல்றாங்க அவங்க சாபம், இவங்க சாபம், தாத்தா சாபம், பாட்டி சாபம், அதனால சாபம், இதனால சாபம். எந்த சாபமா இருந்தாலும் சரி, சாபங்களுக்கு நீங்களாக்கும்படி கர்த்தர் அன்னைக்கு மரத்திலே தூக்கப்பட்டார். அப்படின்னா கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் நம்முடைய சாபத்தை சுமந்து தீர்த்திருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் எந்த சாபத்தையும் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவை என்னைக்கு தெய்வமா ஏற்றுக்கொண்டோமோ, அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டோமோ, அப்பயே எல்லா சாபங்களும், நியாயப்பிரமாணத்தினால உண்டான சாபம், நியாயப்பிரமாணம் இதெல்லாம் சாபம்னு சொல்லுதோ அந்த சாபம் எல்லாத்தையும் விட்டு கல்வாரி சிலுவையின் ரத்தம் உங்களை என்னையும் நீக்கிறார்கள். இதற்கு புரியுது? யாராவது சொல்லுவாங்க, உங்க தாத்தாவுடைய சாபம் உங்க வீட்டுல இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லணும். நான் ஏசு நான் ஏற்றிருக்கேன், அவருக்கு நான் கழுவிருக்கேன், கழுவப்பட்டிருக்கேன், எனக்கு எந்த சாபமும் கிடையாது. இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொண்டாச்சுன்னா, அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டாச்சுன்னா, அவர் எல்லா சாபங்களுக்கும் நம்ம நீங்களாக்கி மீட்டெடுக்கிறார். சும்மா அந்த சாபம் இந்த சாபம் சொல்லி சாபம் பிடிச்ச ஒரு கூட்டம் வந்து நீங்க மத்தவங்களுக்கு சாபம் ஞாபகம் சொல்லி தெரியும். நீங்கள் நான் தெய்வமா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டோம்னா, அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டோம்னா இந்த சாபத்துக்கு நீங்களாக்கி. அது புரியுதா? அப்ப இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொண்டு நம்ம வீட்டுல எந்த சாபமாக இருக்குமா? பயந்துமே இருக்கீங்க. சோதரம் இயேசு தெய்வமா ஏற்றுக்கொண்டாச்சுன்னா, ரத்தத்தினாலே கழுவப்பட்டாச்சுன்னா, எந்த சாபமா இருந்தாலும் சரி எல்லா சாபங்களையும் போயிருக்காங்க. வந்து சொன்னார், ஜோபனை கூப்பிட்டு அந்த வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க ஒரு ஆலயத்தினுடைய சொத்துல அவங்க குடியிருக்காங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் எங்க குடும்பத்துல ஒரு சாபம். என்ன சாபம்? முதல் மருமகள் கேன்சர் வந்து செத்துருவோம். எல்லா வீட்லையும் இப்படிதான் நடக்குது, இப்ப நடக்குது. இது ஒரு சாபமாவே இருக்கு பாஸ்டர், நடந்துட்டு இருக்காங்க. அப்ப நான் விசாரிச்சுட்டு நான் கூட சொன்னேன், எந்த தப்புன்னு தெரியுதா? அந்த அம்மா சொல்லிச்சு, நல்லாவே தெரியும். என்ன தப்பு? ஆலயத்துக்குரிய சொத்தை நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம். மிஷனரிமாரி சம்பாதிச்சதுல நாங்க உட்கார்ந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதனால வம்சத்துல எல்லாத்தையும் நடக்கும். கொஞ்சம் தப்புன்னு தெரியுது, போயிட வேண்டியதானே, கத்திரங்களுக்கு குறுக்கெடுத்து போயிட வேண்டியதானே. ஆனா எங்க வீட்டுக்காரருக்கு சம்பந்தம் இல்லை. இது நமக்கு பங்கு இருக்குன்னு நம்ம போட்டு போகணும், வழக்காடணும். நாங்க சாபத்துக்கு தப்புன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் தெய்வமா ஏற்றுக்கொண்டீங்களா? அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டீங்களா? தேவையில்லாத தலையிட வேண்டாம். கர்த்தர் நமக்கு என்னன்னு வச்சிருக்காங்க, அது நமக்கு போதும். எப்ப நீங்க வெளியே வரீங்களோ அப்ப இந்த சாபம் கண்டிப்பா இயேசு ரத்தத்தினாலே கழுவப்படும் போது அது எப்படிப்பட்ட சாபமா இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்றிதான். ஆனா அதே நேரத்துல ஆண்டவர் உணர்த்துற காரியத்தை புரிந்து கொண்டு அதுல இருந்து மனம் திருப்பி வெளியே வரும். அது ரொம்ப முக்கியம். இப்ப அந்த நம்ம எப்படி இருக்கிறோம் யோசிப்பாங்க. நம்ம மனுஷனுக்கு மாம்சத்திலே பல காரியங்களை யோசிக்கிறோம். வாசத்தை
ஏசாயா 53ல என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும் அப்படிதானே? அவருக்கு சித்தமானது அந்த கடைசி வசனத்துக்கு முன்னாடி இருக்குமா? கர்த்தருக்கு சித்தமானது தேவனுக்கு எது சித்தமோ அது நம்ம வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் நானும் கர்த்தருக்குள்ள இருக்கும்போது அப்போ ஒரு காரியம் நமக்கு நடக்கல வாய்க்கல அப்படின்னா அது தேவ சித்தம் இல்லை, அது முடிக்கணும். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே. ஆனா பல நேரங்கள்ல நாம சுயத்துல மாம்சத்துல முயற்சி பண்ணி நாம தவறான வழியிலே போய்விடுகிறோம். அப்ப ஆண்டவர் மரத்தில் தூக்கப்பட்டபடினாலே நம்முடைய சாபங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். சாபம் நம்மளை விட்டு நீங்குது. இரண்டாவது காரியம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நம்மளை சாபத்திலிருந்து மீட்கிறதுக்காக, சாபத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக அவர் சாபமானார். இங்க பார்க்கிறோம், நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக அவர் நமக்காக பாவமானார். அவர் மீது நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டார். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்மா சாவு. பாவத்துக்கு ஒரு தண்டனை இருக்குது. அந்த தண்டனையில நீங்களும் நானும் அழித்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேணும்னா அது ஒரே இடம், நம்முடைய ஆண்டவருடைய சம்பந்தம் மாத்திரம்தான். ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவப்படும் போது அவர் நம்முடைய பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறார். சில பேர் சில பாவங்களை வர முடியலங்கிறாங்க, அதை வந்து வெளியே வர முடியலங்கிறாங்க. காரணம் என்னன்னா, இயேசுவை அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவருடைய கல்வாரி அன்பை ருசிக்கவில்லை. ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவப்படவில்லை. இதான் அடிப்படை. அப்ப இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டிருந்தோம்னா, ஆவியானவர் சரியாக நடத்தினாங்கன்னா, சத்தியத்தை குறித்த அறிவு இருந்துச்சுன்னா ஒரு பாவம் செய்யும் போது நமக்கு உணர்வு வரும். ஆவியானவர் உணர்த்தினார், அப்போ அதை விட்டு வெளியே வரலாம். விட முடியாதது எதுவுமே இல்லை. கல்வாரி சிலுவை உங்களை மீட்டெடுக்கும். அப்போ கல்வாரி சிலுவையினாலே சாபத்திலிருந்து நமக்கு மீட்பு கிடைச்சிருக்கிறது. பாவத்திலிருந்து நமக்கு ஆண்டவர் விடுதலையை கட்டளையிட்டிருக்கிறார். மூன்றாவதாக சோத்திரம், இங்கே ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4 நம்ம வாசிச்சோம். அடுத்து மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. ரெண்டுமே வாசிங்க. ஏசாயா 53 நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்துச்சு. இங்கே மத்தேயு எழுதுறார். ஏசாயா 53ல 4ல இந்த ஏசாயா சொல்றார், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? அவர் அடிபட்டார். எதுக்காக அடிபட்டார்? நம்முடைய வியாதிகளுக்காக, நம்முடைய பாடுகளுக்காக அவர் அந்த சிலுவையிலே மரிச்சார். அப்ப ஆண்டவருடைய சிலுவை மரணம் நமக்கு வியாதியிலிருந்தும் விடுதலையை தருகிறது. பல நேரங்களிலே நம்முடைய வியாதி மாத்திரை மருந்தினாலே சுகமாகல அப்படின்னா ஒன்றை புரிஞ்சுக்கிறோம், நம்ம ஆண்டவர்கிட்ட பண்ணிவிட்டாரு. ஆண்டவரை நினைச்சிருந்தப்பா, ரத்தத்தினாலே கழுவுப்பா அப்படின்னு ஜெபிக்கும் போது கர்த்தர் வியாதியிலிருந்து நம்மளை கர்த்தர் மீட்டெடுக்கிறார். அப்போ சாபத்திலிருந்து மீட்டெடுக்கிறார், பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார், வியாதியிலிருந்து ஆண்டவர் சுகமாக்குகிறார் சிலுவையின் ரத்தத்தினாலே. அப்புறம் அதை ஏசாயா 53 வாசிக்கிறோம். பாடுகள் கொஞ்சம் பேர் சொல்றான், என்ன பாடுபடுறேன், யாருக்கும் இல்லாத பாடு. எந்த பாடு? மனசுல, வேலையில, இல்ல குடும்பத்துல, பல நேரங்களே சுமக்க முடியாத பாடுகளை நம்ம சுமக்கிறோம். யாருக்கும் சொல்ல முடியல, வேதனை நமக்குள்ள இருக்கு. ஆனா வேதம் சொல்ல
ஆண்டவர் நம்முடைய பாடுகளை சுமந்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய பாடுகளை சுமந்திருக்கிறதுனால நீங்களும் நானும் அதே பாடம் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே பாடம் நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கல்வாரி சிலுவையிலே தேவன் பாடுகள் இருந்தோ நம்ம கொடுத்திருக்கிறார். அடுத்து 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கிருபை அறிந்திருக்கிறீர்களே. நல்லா கவனிக்கணும். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தோம் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. சிலுவையில் அவர் தரித்திரரானார். வஸ்திரம் முதற்கொண்டு முடிஞ்சுக்கிட்டாங்க. தாகத்துக்கு தண்ணி கூட கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு தரித்திரரானார். ஏன் தரித்திரரானார்? அவர் ஆக்சுவலா தரித்திரர் இல்லை. அவர் ஐஸ்வர்யவான். பானம் நோய்மை அவருடையது, வெள்ளியும் பொண்ணும் அவருடையது. அப்படிப்பட்ட ஆண்டவர் எதுக்காக தரித்திரரானார்னா உங்களை என்னையும் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படி அவர் தரித்திரராய் மாறினார். அவர் நம்முடைய தரித்திரங்களை சிலுவையிலே உரிந்து கொண்டார். எதுக்கு? நீங்கள் நான் தரித்திரத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக. வசனத்தை கவனிக்கணும். எளிமை நமக்கு தேவை, ஆனால் தரித்திரம் அல்ல. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. தரித்திரம் என்பது குடிக்க தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, உடுக்க வஸ்திரம் இல்லை, இருக்க வீடு இல்லை, இதுக்கு பேர் தரித்திரம். ஆனா வேற வாக்கியம் சொல்லுது, நீங்கள் நான் எளிமையா இருக்கணுமா, ஆனால் தரித்திரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நான் தரித்திரத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக நம்ம ஆண்டவர் சிலுவையை தரித்திரரானார். நமக்கு பதிலாக பரலோகத்திலே வாசம் பண்ண கர்த்தர், வானமும் என்னுடையது பூமி என்னுடையதுன்னு சொன்னத தம்முடைய வார்த்தையினாலே சகலத்தையும் சிருஷ்டித்த ஆண்டவர் அவர் தரித்திரராகி மாறினார். இயேசுவான சிலுவையில மரிச்சதுனால நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறபடினாலே இந்த தரித்திரத்தை சுமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை ஆண்டவரை நாம அறிஞ்சிருந்தோம் இன்னும் தரித்திரத்தில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இதெல்லாம் விடணும், எப்படி நான் வாழணும், கத்துட்டு பேர் என்ன செய்யணும்? ஆண்டவர் ஆசிரியக்கிறார், வேலைகளை கொடுக்கிறார், வருமானங்களை கொடுக்கிறார். வரவுக்கு மேல செலவு பண்ணணும், ஆடம்பர செலவுகளை செய்யணும், தேவையில்லாத காரியங்கள் வீண்பறிவுகளை காரியங்களை செய்யணும். இதனாலே தரித்திரம் இருக்கு. சில பேர் சோம்பேறிகளா இருக்கிறோம். சொல்கிறது சோம்பேறி தரித்திரம் வரும் அப்படின்னு. இப்படிதான் பல நேரங்களில் பார்க்கணும். சோம்பல் பையனாய் வேலை செய்யாதே அப்படிங்கிறார். அப்ப இதுவும் ஒரு காரணம். ஆனா எல்லா விதமான தரித்திரங்கள் இருந்தோம் ஒன்றையை மீட்டெடுப்பதற்காக கர்த்தர் சிலுவையை மரித்தார். ஆண்டவர் சிலுவையிலே நம்முடைய தரித்திரங்களை புரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா இனி நாம் அதை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது தரித்திரத்தை வாழ வேண்டிய அவசியமும் இல்லை. வேத வாக்கியம் சொல்கிறபடி சொந்த கையினாலே வேலை செய்து உழைத்து சுறுசுறுப்பாக இருந்து நாம் முன்னேற வேண்டியது வேத வாக்கியத்தின்படியான சத்தியம். சரி, அப்ப இங்க வாசிக்கிறோம் ஆண்டவர் தரித்திரத்தையும் அவர் நமக்காக புரிந்து கொண்டார். அடுத்து பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். எபேசியர் 2:14. இன்னொரு கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆண்டவர் என்ன செஞ்சாரா? பகையை சிலுவையினால் கொன்று. ஆண்டவர் சிலுவை மரத்திலே பகையை கொண்டார். பகை சிலரோடு நாம ரொம்ப ஐக்கியம் பாராட்ட முடியாம இருக்கலாம், அன்பு செலுத்த முடியாம கூட இருக்கலாம், பிராக்டிகலா இருக்கலாம். ஆனா பகை ஒருபோதும் இருக்கவே இல்லை. வேதம் சொல்றது சிலுவையிலே தேவன் பகையை கொன்றார். ஆண்டவர் சிலுவையில் இருக்கிறார். அவர் அடிச்சவங்க சுத்தி நிற்கிறாங்க. தம்முடைய வேலை வந்தது ஆண்டவர் அறிந்தார். இப்ப அவர் ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் பண்ணாரு? இதாவே இவர்களுக்கு மன்னி தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாது. திட்டம் போட்டு அவர் சிலுவையில் அடிச்சானா ஆண்டவர் சொல்றாரு நீங்க செய்யறது தெரியல, இவங்க மன்னிச்சிருக்காரு. ஆனா
நாள் இருப்போம், அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி பழகி இருப்போம், அங்க இருந்து நம்ம பேசுற பேச்சுல பகை உண்டாய், அப்படிதானே? பகை. ஆனா வேதம் சொல்கிறது ஆண்டவர் சிலுவையிலே பகையை கொன்று கொன்று கொலை செஞ்சாரு பகை. அப்ப உங்களுக்கு எனக்கு பகை இருக்கிறானா? ஒருத்தர் கூட நமக்கு பகை இருக்கு. நமக்கு ஒரே ஒரு பகைன்னா சாத்தா மட்டும்தான். சாத்தானை தவிர இந்த உலகத்துக்கு நமக்கு பகை யாருமே கிடையாது. அவங்க கூட நம்மளை பகை நினைச்சுக்கிறோம். ஆனா நம்ம ஒருத்தரையோ பகை நினைக்கவே கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? அவங்க நமக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க, நம்மளை ஏமாத்திட்டாங்க, வஞ்சிச்சுட்டாங்க, கொள்ளையடிச்சுட்டாங்க, நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சுட்டாங்க. ஆபிரகாமுடைய கர்த்தர் ஆபிரகாமை அழைச்சார். லோத்து சும்மா ஒட்டிக்கிட்டு தான் போனார். போன இடத்துல ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் லோத்துக்கு வருது. இப்ப லோத்துடைய கைப்பட ஆபிரகாமோட சண்டைக்கு வராங்க. எப்படி இருக்கு பாருங்க. நீங்க நானும் இருப்போம், நீ யார் கூட வந்தன, நீ வந்து இப்ப எந்த ஆளுநர் இருக்கிறதா நம்ம பேசிருப்போம். ஆனா ஆபிரகாம் சொல்றார், நாமும் சகோதரன், நமக்குள்ள பகை வேண்டாம். நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன், நீ மேற்க போறியா நான் கிழக்க போறேன். இப்படி விட்டு கொடுத்தாரு பாருங்க. நம்ம ஆட்கள் சொல்லலாம், நம்ம ஊர்ல விட்டு கொடுக்கிறவர் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர் விட்டு கொடுப்பதில்லை அப்படின்னு. இதெல்லாம் ஆபிரகாமுடைய தியாகம் நம்மளால புரிந்துக்கவே முடியாது. தனக்கு எல்லாம் உரிமையா இருந்துச்சு, ஆனா விட்டு கொடுத்தாங்க. ஆனா வேதம் சொல்லுது, லோத்து எதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டானோ அதையெல்லாம் திரும்ப ஆபிரகாமுக்கு தான் வந்துச்சு. நம்ம கர்த்தருடைய சமூகத்திலே எதையெல்லாம் விட்டு கொடுக்கறோமோ கர்த்தர் அதை பல மடங்கு நமக்கு சேர்த்து திருப்பி கொடுக்கணும். ஆண்டு சொன்னாலும் என்னுடைய நாமத்தில் விட்டோம், என்னுடைய நாமத்தில் விட்டோம். இந்த பூமியில ஒரு வீட்டையாவது ஒரு வயலையாவது அறிக்கிட்டே போறேன், நீ விட்டு விட்டீங்கன்னா 100 தனியாக திரும்ப கொண்டு வர. இந்த பூமியிலேயே திரும்ப தருவாரா, பரலோகத்திலேயே திரும்ப தருவாரா? இந்த நிலைமை நமக்கு தெரியாதனால நம்ம சண்டை ஓடுகிறோம். பல நேரங்கள்ல அப்படியா அப்படியா ஒண்ணும் இல்லாத சண்டை ஓடுகிறோம். ஆனா கர்த்தர் சகலத்தையும் திருப்பி கொள்ள உதவி செய்கிற ஆண்டவர், திருப்பி கொடுக்கிற கர்த்தர். அப்ப கல்வாரி சிலுவை மரணம் பகைகளுக்கு நீங்க நீங்களும் நானும் சிலுவை மரணத்தை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், அடுத்த கழுவப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா தேவையில்லாத பகையை நமக்கு இருக்கவே கூடாது. பகை என்பது நம்ம வாழ்க்கையில வரவே கூடாது. பகைகளுக்கு விலக வேண்டும், பகையை கண்டுக்க. நம்ம எல்லாரிடத்துலையும் ஒரே மதிப்பாளரை கற்றுக்கொள்ளணும். வசனம் புரியுது? அவங்க நம்மள பகையா நினைக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் நாம யாரையும் பகையா நினைக்கக்கூடாது. நமக்குள்ள பகை கூடுமானவரை யாவரோடும் சமாதானமாக இருக்க நாடுங்கள் அப்படின்னு பேருந்து சொல்லுவோம். கூடுமானவரை நம்மளால எல்லாரோடையோ சமாதானமாக இருக்கணும். அப்ப பகைகளை கல்வாரி சிலுவை ஒழித்தது. அப்ப கல்வாரி சிலுவையினுடைய மரணத்தை நம்ம விசுவாசிக்கிறோம்னா, ஆண்டவருடைய பாடு மரணங்களை பின்பற்றுகிறோம் அப்படின்னா, இந்த பகைகளுக்கு நீங்களாக்க வேண்டியதுதான் இருக்கிறோம். பகை இருக்கவே கூடாது. அடுத்து இது வாசகம் நிறைவு செய்ய நினைக்கிறேன். எழுதும் வாசகம் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். மரித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து, நல்லா கவனிக்கணும், மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது. யாரை பத்தி பேசுறாரு? நம்மளை பத்தி தான் பேசுறாரு. ஆண்டவர் சாபத்தை நீக்கிட்டார், பாவத்தை நீக்கிட்டார், வியாதியை நீக்கிட்டார், தரித்திரத்தை நீக்கிட்டார், பகையை முறியடிச்சிட்டார், சிலுவை மரணத்தினாலே நன்மை உண்டாகுதுன்னு சொல்ற நம்ம இது மறுதலிச்சு போனோம்னா, இந்த ஆண்டவர் செய்த செயலுக்கு மாறாய் நீங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கோம்னா, தேவகுமாரனை மறுபடியும் சிலுவையில் அடிச்சதுக்கு பாவத்துக்கு ஒப்பாங்க. அன்றைக்கு யூதர்கள் அந்த இஸ்ரவேலர் ஆண்டவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். பிலாத்து அவர் விடுதலை செய்ய மனதா இருக்கிறார்.
அப்ப இஸ்ரவேலர் சொன்னாங்க, இந்த ரத்தப்படி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் அப்படிங்கணும். இயேசுவை சிலுவையில் அடித்ததுக்கான அந்த பலாபலனை, ரத்தப்படியை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு என்ன சொல்றதே சொல்லாம சொல்றோம், தெரியாம சொல்றோம். அந்த பலாபலன் நீங்க பாக்குறோம். இன்னைக்கு வரைக்கும் எருசலேம்ல கொண்டு வச்சுக்கிட்டாங்க. டெய்லி அலுவலகம் கேட்டுட்டு தான் வேறு சமாதானத்தின் நகரம், வேறு எருசலேம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் சமாதானம் இல்லை. காரணம், கிறிஸ்துவை சிலுவையில் அடித்த அந்த அதனுடைய பலாபலனை அவங்க அனுபவிச்சுக்கிறாங்க. வேதம் சொல்கிறது, நாம் மறுதலிச்சு போவோம்னா, கர்த்தர் நம்ம தெரிந்து கொண்டாரே, நம்மளை விடுதலையாக்கினாரே, நம்மளை தூக்கி எடுத்தாரே, நம்மளை வைத்து வச்சாரே, இதெல்லாம் மறந்து நம்ம உலகத்தாரை போல ஜீவிப்போம்னா, தேவன் நம்ம சொன்ன காரியம் செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியம் திரும்ப செய்வோம்னா, நம்ம இயேசுவை திரும்ப சிலுவையில் அடிக்கிறோம். அப்ப அந்த பாவத்துக்கு நீங்களாக உட்படுறவங்க. அப்ப இஸ்ரவேலை விட மோசமானது நமக்கு உண்டாகும். அவ்வளவுதானே? இது வச்சு நம்ம கவனம் பெரிய போன ஞாயிற்றுக்கிழமை குருத்தோட ஞாயிறு தியானம் பார்த்தோம். ஆண்டவர் எருசலேமுக்கு பவனி வரப்போறார். வழியில வழியிலே ஒரு அத்தி நடந்து பார்த்தாரு. அது பச்சை பசேன்னு இருக்குது. இடம் பசுமையா இருக்கணும், அது கனி இருக்கணும். ஆகவே ஆண்டவர் அங்க போய் கனியை தெரிவிப்போம்னா கனி ஆண்டவர் சபிச்சாருன்னு போடும். திரும்பி வரும்போது சீசன் சொல்றாங்க, ஆண்டவரே நீ சபித்த மரம் பட்டு போச்சு அப்படிங்கிறான். இருக்கிறது தெரியல, பட்டு போய் பச்சை மரம் சேர்ந்த மரம் ஆண்டோடைய வார்த்தைக்கு பட்டு போச்சான். நமக்கு ஆண்டோடைய ஒரு பகுதி தான் தெரியுது. ஆண்டவர் ஆசிரிப்பார், ஆண்டவர் உழைப்பார், ஆண்டவர் தேவையை சந்தித்தார், உண்மை. ஆனா அதே நேரத்தில் நீங்களும் நாம் சாபத்தை சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது. ஒரு எச்சரிக்கை வார்த்தை. மறுதலித்து போவேனா ஒரு முறை தேவனுடைய அன்பை ருசித்து பார்க்கிறது. அதை மறுதலித்து மீண்டும் ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியத்தை திரும்ப செய்வோம் அப்படின்னா ஆண்டவரை மறுபடியும் சிலுவையில் அடித்த பாவத்திற்கு நம்ம உட்படுத்தலாம். இன்னைக்கு கொஞ்சம் பேர் ஆண்டவர் சிலுவை அடிச்சிட்டாங்க சோகத்தில் இருக்கான், நம்மளை குறித்து எல்லாரும் சோகத்தில் இருக்காங்க. கத்தருக்குள்ள வந்து வீணா போனாங்க. ஆண்டவர்கிட்ட வந்து வீணா போனவங்க யாரும் இல்லை. பைபிள ஒருத்தர் பார்க்கணும், ஐஸ்வர்யவான ஒருத்தர். ஆண்டவர் வரும்போது ஊட்டு வந்தான், திரும்பி போகும்போது துக்கமாக போனாங்க. கத்தர்கிட்ட வந்து துக்கமாக போன ஒரே ஆள் அவங்க. நம்மளும் அந்த விஷயத்துக்கு போயிடுவோம். ஆண்டவர்கிட்ட வந்து துக்கமாக போனவங்களாம் மாறிக்கணும். அது நம்ம ஆராய்ச்சி பார்ப்போம். நம்ம பாவத்தில் விடுதலை வேணுமா, சாபத்தில் விடுதலை வேணுமா, தரித்திரத்தில் விடுதலை வேணுமா, சுகவீனத்தில் விடுதலை வேணுமா, பகையிலிருந்து விடுதலை வேணுமா? கல்வாரி சிலுவைக்கு பதில் சொல்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் அதிலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறது. ஆண்டவர் செய்து முடிச்சதுனால நீங்களும் நான் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களான தரித்திரத்துடைய அவசியம் இல்லை, வியாதிகளுடைய அவசியம் இல்லை, பகையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பாவத்திலையும் சாபத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் அதிலிருந்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அது ஆண்டவர்கிட்ட நம்மளை விட்டு கொடுப்போம். ஆண்டவரே நீர் கல்வாரி சிலுவையிலே மரித்து நீங்கள் எந்த ரட்சிப்பை சம்பாதிச்சு வச்சீரோ அதனால உண்டாகிற பலாபலனை நாங்கள் அனுபவிக்கணும். இப்போ திரும்ப வசனத்தை ஞாபகப்படுத்துகிறேன். எருசலேம் பற்றி ஆண்டவர் சொன்னார், நீங்க எனக்காக அழ வேண்டாம், எனக்காக அழாமல் உங்களுக்காகவும். அப்போ நம்ம பிள்ளை இந்த விடுதலை வந்திருக்கா, நம்ம பிள்ளைகளுக்குள்ள இந்த விடுதலை வந்திருக்கா? பாவம் சாபம் வியாதி தடுக்கிறோம் பகையிலிருந்து விடுதலை இருக்காங்களா? அந்த உறவு ஜனங்களுக்கு விடுதலை வந்திருக்காங்களா? கல்வாரி சிலுவையினாலே உண்டான இந்த மீட்பு அவங்களுக்கு உண்டாயிருக்கா அப்படின்னா இப்ப அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தாங்க, என் குடும்பத்தாருக்கு விடுதலை தாங்க, பிள்ளைகளுக்கு தாங்க, பெற்றோருக்கு தாங்க, உலகங்களுக்கு தாங்க. இந்த சிலுவையில் சிந்துன ரத்தத்தினுடைய பலன் என் குடும்பத்தாருக்கு உண்டாகட்டும். அதே நேரத்தில் நான் ஒருபோதும் திரும்ப சிலுவையில அடிச்சிடக்கூடாது. ஆண்டவரே அதுக்கு எங்களை காப்பாற்றி சரியான வழி நடத்துங்க. ஜெபம் இருக்கலாம். கத்திர மொத்த நோக்கி பார்ப்போம். எழுதிட்டு முடிச்சு எல்லாரும் எழுந்து நின்று கொள்ளுங்க. முடியாதவர்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே மரித்தார். அவர் தேவனாலே அடிக்கப்பட்டார் நாம் நினைச்சோம். நம்முடைய முகத்தை அவருக்கு திருப்பி கொண்டார்.
ஆனால் அவர் நமது பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய கடைகளை சொன்னார். அவர் நமக்காய் சாபமானார், அவர் நமக்காய் பாவமானார். நம் ஐஸ்வர்யாகும்படி அவர் நம்முடைய தரித்திரங்களை முறித்து கொண்டார், பகையை சிலுவையினாலே கொண்டார். அவருக்கு நம்ம எடுத்துக் கொடுப்போமா? அதுவே ஒரு சிலுவையினால் உண்டாகிற அந்த உயர்வு மேன்மை, பாவத்துக்கும் சாபத்துக்கும் நீங்களாகிற தன்மை, தரித்திரத்திலிருந்து மீட்டெடுக்கிறது, பகையை கொள்வது. அதுவே எங்களுக்கு வாழ்க்கை செய்யணுமா? வியாதிகள் நீக்கி கொடுக்கிறோமே, உங்களுடைய தழும்புகளாலே சுகமானவன் வேதத்தை வாசிக்கிறோமே, அதை அனுபவிக்கிற உதவி செய்யுங்க. கர்த்தருக்கு நம்ம விட்டு கொடுப்போமா? கர்த்தருடைய சிலுவை மரணத்துக்காக கர்த்தரை சொல்றவனும் யாராவது ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருடைய சிலுவை மரணத்துக்கு நன்றி செலுத்தி கர்த்தர் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய ரோஜனங்களுக்கும்